ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம 6th லெசனோட 4வது லெசன் பார்த்துருவோம். ஓகேங்களா, இதான் பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புக்கில் குறிச்சிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்டை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுலேயே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும், அதாவது கொஞ்சம் தெளிவாயிரும். அதுக்கப்புறம் புக் பேக்கை ஃபுல்லாக நீங்களே குறிச்சிடலாம். புக் பேக் அப்படி தெரியாத கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சுப்போம்ல, அதை போய் அப்படி அதுக்கு முன்னாடியில் உள்ள ஒரு 4 லைனு பின்னாடியில் ஒரு 4 லைனு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன கேள்வி என்ன ஆன்சர்னு. அப்படின்னு தெரிலனா யூடியூப்பில் பாருங்கள், ஒரு 2-3 சேனலாட்டு பாருங்கள் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கூகுள்லேயும் ஒரு நிறைய வெப்சைட் இருக்கும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், நம்ம ஒரு 3 நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரை, காஞ்சி, இந்த பூம்புகார், இந்த 3 தான் பார்க்க போகிறோம். இது 2 பேர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் விட்டுறலாம். இந்த பாக்ஸை பாருங்கள், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இந்த ஆண்டை பார்த்துக்கோங்க, 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஓகேங்களா? பாக்ஸு கொஸ்டின்லாம் எல்லாமே முக்கியம் தான், எதையுமே விட்றாங்க. இந்த மேப்பில் பார்த்துக்கோங்க, காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, அதெல்லாம் எங்கே, கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த டக்குன்னு ஞாபகம் வரும். மேப்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மேப்பை வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குது, எந்த மாவட்டம் எங்கே இருக்குதுன்னு எல்லாமே பார்த்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு இது படித்த உடனே, ஓ இந்த தொழிற்சாலை இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த அகழாய்வு இந்த இடத்துல தான் நடந்திருக்கு, அப்படி ஒரு உங்களுக்கு இமேஜினாக இருக்கும். அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, அப்படி நீங்களே அந்த இடத்துக்கு போயிடலாம், அப்படி இருக்கும் மேப்பு நல்லா தெரிஞ்சிட்டலாம். அடுத்தது பாருங்கள், பூம்புகார். இந்த ஊரில் தான் கோவலனும் கண்ணகியும் பிறந்தார்கள். ஓகேங்களா? பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம், இது முக்கியமான பாயிண்ட்டு, துறைமுக நகரம். அடுத்து பாருங்கள், வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. பாருங்கள், காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. புரியுதுங்களா? காவேரி கறக்கிற இடம் வந்து மயிலாடுதுறை, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பூம்புகார் இருக்குது. பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம், சோழ அரசின் துறைமுகம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகின்றது. சிலப்பதிகாரம் வந்து பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. அதாவது நாயகியோ, அந்த சிலப்பதிகாரத்தோட நாயகி வந்து கண்ணகி. கண்ணகினா இப்போ அவங்க அப்பா வந்து மாநாயக்கன். ஓகேங்களா? அந்த மாநாயக்கன் வந்து மாநாயக்கன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்குது, அதாவது பெருங்கடல் வணிகன். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கண்ணகி அப்படின்னு இப்போ வந்து கடல் கன்னி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் கடல் கன்னி அப்படின்னு வச்சுக்கோங்க. கடல் கண்ணகி, கடல்னா பெருங்கடல் வணிகன். புரியுதுங்களா? அப்படி சிங்க் ஆகுதா? கண்ணகின்னா கடலில் தான் இருக்கும், அப்படின்னா பெருங்கடல் வணிகன்னா அவங்க அப்பா மாநாயக்கன். அடுத்த பாருங்கள், கோவலன் தந்தை வந்து மாசாத்துவான், பெருவணிகன். கண்ணகினா கடலில் இருப்பான், கோவலன்னா அவங்க வந்து தரையில் இருப்பாங்க. அப்படின்னா தரையில் உள்ள வணிக கடை, அந்த கடைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, பெருவணிகர். ஓகேங்களா? மாசாத்துவான். அடுத்த லைன் பாருங்கள், இந்த பேரா பாருங்கள், இது வந்து கூற்று காரணம் அந்த அதேமாரி கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். இது வந்து ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சரியான விலைக்கே பொருளை விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைனில் வந்து விற்பது, அந்த கூடுதலான விலைக்கு விற்பது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்கிறது வந்து என்னதுன்னா பட்டினம்பாலை. ஓகேங்களா? பட்டினம்பாலை ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதை எப்படி கேட்பாங்கன்னா, அந்த பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து நேர்மைக்கும் ஞானத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் அல்ல அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இப்போ இதை கரெக்டாக கொடுப்பாங்க, பட்டினம்பாலை ஆசிரியர் ஒரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது எது கரெக்டு, முதல் கூற்று தவறு, 2வது கூற்று சரி அப்படின்னு கீழே ஆன்சர் இருக்கும், நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் கூற்று காரணம் இப்போ நிறைய கேள்வி வர வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கடல் வழியாக குதிரைகள். ஓகேங்களா? கருமிளகு வந்து தரை வழித்தடங்கள் வழியாக இறக்குமதி ஆனது. பாருங்க, கருமிளகு வந்து தரை வழியாக வந்திருக்கு, வடமலையிலிருந்து வடக்கு சைடு எங்கன்னா ஹிமாலயான்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து தங்கம் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைன்னா நம்ம கேரளா சைடு இருந்து சந்தனம், அங்கே தான் நிறைய சந்தன கட்டெல்லாம் இருக்கும், கேரளாவிலேருந்து சந்தனம் வந்திருக்கு. தென்கடல்னால் நம்ம கன்னியாகுமரி கிட்ட அங்கேன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து கடல்லேருந்து முத்து, நம்ம தூத்துக்குடியிலேருந்து முத்து எல்லாம் வந்திருக்கு. கிழக்கு பகுதியிலேருந்து பவளம் வந்திருக்கு. கிழக்குன்னா இப்போ நீங்கள் நாகப்பட்டினம் சேர்ந்து வச்சுக்கலாம், அங்கேருந்து பவளம் வந்திருக்கு. ஈழத்திலேருந்து உணவுப் பொருட்கள், அதாவது நம்ம இலங்கை சைட்லேருந்து உணவுப் பொருட்கள் வந்திருக்கு, இறக்குமதி ஆகின பார்த்துக்கோங்க. அடுத்த பாருங்கள், மதுரை. மதுரை வந்து இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு அந்த ஒரு பெயர் பெற்றதே நம்ம இதோட தொன்மையை புரிஞ்சுக்கலாம், அவ்வளோ பழமையான இது. அடுத்த மேலே பாருங்கள், அந்த இதில்
கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். இந்த 49 நம்பர் முக்கியம். கிழக்கு கடற்கரையில் அமர்ந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அயில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு கடற்கரைன்னா நம்ம தொண்டி, ஓகேங்களா? அது பாருங்கள். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துகளை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். இறக்குமதி செய்தார்னா நம்ம ஊருக்கு இறக்குமதி செய்யலை, அவர் ஊருக்கு இறக்குமதி செஞ்சுருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். சாலமோன் உவரி நம்ம தூத்துக்குடி மாவட்டம், அங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சு அவர் ஊரில் இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இந்த கீழே பாருங்கள், இந்த பாக்ஸ்லாம் தாண்டி அடுத்த பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், மதுரையில் இருந்துள்ளது. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தீனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல் உண்டு. ஓகேங்களா? மௌரிய வம்சத்தின் அரசர் சந்திரகுப்தர். இவரை பற்றிலாம் இன்னும் இந்த மௌரிய வம்சத்தெலாம் பற்றி நிறைய படிப்போம். அதெல்லாம் செம ஷார்ட்கட் இருக்குது நிறைய. அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன் பாருங்கள். மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது எப்படி வச்சுக்கலாம்னா, மௌரிய வம்சம், சந்திரகுப்தர், சாணக்கியர், அர்த்த சாஸ்திரம், மதுரை. இப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எழுதுறதே இப்படி ஷார்ட்கட்டாக எழுதி வச்சுக்கணும், அதுதான் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், காஞ்சி. ஓகேங்களா? காஞ்சி ஒரு முக்கியமானது. மேலே அந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த தகவல் பேழை. புகார் அப்படின்னா துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். மதுரை எதுக்கு வணிக நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், இந்த நாலங்காடி. இதே தூங்கா நகரம் அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை, உங்களுக்கு தெரியும். நாலங்காடி, அல்லங்காடி, இது ரெண்டு என்ன பார்த்துக்கணும். நாலங்காடினா காலையில், டேனா காலையில் தானே, நைட்னா அல்லங்காடி. ஓகேங்களா? நாலங்காடி என்பது பகல் பொழுதில் அங்காடியாகும், அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். அங்காடினா என்னது? சந்தை, மார்க்கெட், அதான், வேறு ஒன்றும் இல்லை. இதனால தான் இதை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்காமல் மக்கள் அந்த மார்க்கெட்டில் நைட்டும் காலையிலையும் ஃபுல்லாக வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட்லாம் முக்கியமான பாயிண்ட். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள், கல்வியில் கரையில்லாத காஞ்சி. ஓகேங்களா? இது நாயன்மார்களுள் முதன்மையானவர் யாருன்னா திருநாவுக்கரசர், இவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னவர் சீன வரலாற்று ஆசிரியர் யுவாங் சுவாங். ஓகேங்களா? இந்த 3 பேர் சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஒரு பாயிண்டை கொடுத்து இது இவர் சொன்னார், இது இவர் சொன்னார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னதை மட்டும் வேறு ஏதாவது பேர் கொடுத்து கூற்று 1, 2, 3 அப்படி கேட்கலாம். அதனால் தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இதில் இந்த ஊரில் யாரெல்லாம் பிறந்தா பாருங்கள், தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, அப்புறம் போதி தர்மர். காஞ்சி பாருங்கள், கோயில்களின் நகரம். இது ஒரு கேள்வி, அதாவது கோயில்களின் நகரம், கோயிலுக்கு ஒரு நகரம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கோயில்களின் நகரம் காஞ்சி. ஒரு ஜிகே கொஸ்டின் உண்டு, கோயில் நகரம் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த கோயில் நகரம் என்னென்னா அப்படி சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயில் இருக்குது, முக்கியமான கோயில். கைலாசநாதர் கோயில் புகழ் பெற்றது. இந்த கோயில் யார் கட்டினான்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஆன்சரை நான் அடுத்து சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது நானும் ஃபஸ்ட்டு இதை அசால்ட்டாக நினச்சி விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க. அதனால் இதை நீங்கள் மேப் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கையில் மேப் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத பார்க்க உங்களுக்கு அப்படியே அது எல்லாமே ஒரு கூட்டமாக இருக்கும். அங்கங்கே கூட்டமாக இருக்கும். சேரநாடுனா அங்கே இருக்கும், சோழநாடு ஒரு இடத்துல இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சேரநாடு எல்லாமே கேரளா சைடுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். நீலகிரி கேரளா ஒட்டி இருக்குது, கோயம்புத்தூரும் கேரளா ஒட்டி இருக்குது. அடுத்து பாருங்கள், கரூர். முன்னாடி கோயம்புத்தூர் திருப்பூர் பிரிக்காமல் இருந்த நேரம் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரூர் கொஞ்சம் சென்டரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கன்னியாகுமரி கேரளா ஒட்டி இருக்குது. அவ்வளோதான், இந்த 3 தான். கரூர் மட்டும் சென்டரில், மித்த எல்லாமே கேரளா ஒட்டி இருக்குது பார்த்துங்க. அதனால் சேரநாடு. சோழநாடுனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பச்சை பசேன்னு, அது ஒரு செழிப்பான நாடாக இருக்கும். தஞ்சை, அதை ஒட்டியே பாருங்கள். அதுக்கப்புறம் திருவாரூர் இருக்கா, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் இருக்குது. அப்படின்னு 3 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தஞ்சாவூருக்கு முன்னாடி பாருங்கள் திருச்சி, அது திருச்சி. அதுக்கு தஞ்சாவூர் கீழே பாருங்கள் புதுக்கோட்டை. நான் எல்லாமே இருக்குது. ஒரு கூட்டமாக இருக்காங்களா, இது சோழநாடு. அடுத்து பாருங்கள், பாண்டிய நாடுனாலே அவங்களுக்கு தென்னிந்திய தென் தமிழத்துக்கிட்ட வந்துடும். அதாவது மதுரை, ராமநாதபுரம் எல்லாம் ஒட்டி தான் இருக்கும். சிவகங்கை எல்லாம் ஒட்டி தான் இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி தென் மாவட்டங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தொண்டை நாடுகள். இது காஞ்சிபுரம் மேலே இருக்குது பாருங்கள், காஞ்சிபுரம். அதுக்கு மேலே திருவள்ளூர், அதுக்கு சைடில் தருமபுரி, கீழே இந்த கிருஷ்ணகிரி கிட்டே இருக்குது பாருங்கள். அதுக்கு தருமபுரி சைடில்
திருவண்ணாமலை, அதுக்கு மேலே வேலூர், அதுக்கு திருவண்ணாமலைக்குள்ள விழுப்புரம், இதெல்லாம் ஒரு கும்பலாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் மேப்பு கையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ முன்னாடி சொன்ன கைலாசநாதர் கோவில் கட்டினது வந்து ராஜசிம்மன். ராஜசிம்மன்ங்கிறது வந்து அவருக்கு ஒரு பட்ட பேர் தான். இன்னொரு பேர் வந்து என்னென்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, ராஜசிம்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன், இது ரெண்டும் ஒரே ஆள் தான், குழப்பிடக்கூடாது. கைலாசநாதர் கோவில், தஞ்சை. அடுத்து பாருங்கள், பௌத்த துறவியான மணிமேகலை சமணத்துறவின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம், அது தப்பு. ஆனால் மணிமேகலை வந்து பௌத்த துறவி. ஓகேங்களா, தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், முடிஞ்சது காய்ஸ். இது ஒரு பாயிண்ட் தான். காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம், கோயில்களின் மாவட்டம். இங்கே பாருங்கள், சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, இது முக்கியம். சேர நாடு வேலும் உடைத்து, தொண்டை நாடு சான்றுடைத்து. இந்த சோழ நாடு வந்து சோறு உடைத்ததுக்கு வந்து ஒரு காரணம் உண்டு. என்னென்னா தஞ்சை கோயில் அப்புறம் கல்லணை எல்லாம் கட்டும் போது பல லட்சம் ஆட்கள் வந்து வேலை பார்த்தாங்களாம். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 3 நேரமும் அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் வந்து கறி விருந்து, நல்லா சோறு, 3 நேரம் சாப்பாடு, 3 நேரம் கறி போட்டு அவ்வளோ சாப்பாடு பண்ணாங்களாம். இது வந்து கதை சும்மா நான் ஷார்ட்கட்னு சொல்லலை, உண்மையாகவே நடந்தது. ஒரு ஏதோ புக்கில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் சார் சொன்னார். 3 நேரமும் கறி சாப்பாடு போட்டு அவ்வளோ இது பண்ணாங்களாம். அங்கே அவ்வளோ அப்படின்னா எவ்வளோ நெல் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஆடு, எவ்வளோ கோழி, எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. அதனால தான் சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான் காய்ஸ், புக் பேக்கெலாம் நீங்கள் பார்த்து குறிச்சிருங்க. தேங்க்யூ டு ஆல்.